இன்கேஸ் இப்போ சூரியன் டமார்னு வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த செகண்ட் சூரியன் வெடிச்சதுன்னா இப்போலேருந்து கரெக்டாக 8 நிமிஷத்துக்கு நமக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ஏன்னா சூரியன்லேருந்து லைட் ட்ராவல் ஆகி வரதுக்கு கரெக்டாக 8 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால நம்ம எதையுமே பார்க்க முடியாது. நம்ம உலகம் சுற்றுறதுனால தான் நமக்கு டே அண்ட் நைட் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த மாதிரி எந்த உலகத்தோட சைட் சூரியனை நோக்கி இருக்கோ, அதாவது பகலா இருக்கோ, சூரியன் வெடிச்ச உடனே அப்படியே அந்த இடம் தீல ஆவி ஆகிரும். ஆப்போசிட் சைட்ல ஹீட் அலைகள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும், பிளஸ் பயங்கரமான டார்க்னஸ் ஃபார்ம் ஆகிரும். சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. சூரியனே இல்லாம போச்சுன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு பிளானட்டா எங்கேயாச்சும் மிதங்கிட்டு இருப்போம். ஹீட் வேவ்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குளிர ஆரம்பிக்கும். ஒரே வாரத்துல -18 டிகிரி செல்சியஸ்க்கு போயிரும். ஒரே வருஷத்துல -73 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடும். ஓஷன்ஸ் எல்லாமே அப்படியே உறைஞ்சிரும். 1000 வருஷத்துல அட்மாஸ்பியரே கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ மனிதர்கள் பூமியில வாழ வழியே இல்லையான்னு கேட்டீங்கன்னா வழி இருக்கு. ஆனா நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை பில்ட் பண்ணி அதுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சா வேணா ஒரு 1000 வருஷத்துக்கு மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. பூமியோட வெப்பநிலையை பயன்படுத்தி வாழ ஆரம்பிச்சிருப்போம். பட் ஆனா அது கொஞ்சம் வருஷத்துக்கு தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். உங்ககிட்ட புதுசா டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வீடியோவை எடுத்து போடலாம்.